யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டை குழம்பு வைக்க போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முட்டை, வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், உள்ளி, வெந்தயம், மிளகாய்த்தூள், யாழ் சமையல் தூள், உப்பு, 2-3 பால், 1 பால் புளி. இது தேசிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சம் ஊற போட்டிருக்கிறோம் தண்ணிக்குள்ள. இவ்வளோ எண்ணெய், நீங்கள் பாவிக்கிற எண்ணெய். இது ஒரு கறியுமே இல்லையாண்டு இருக்கையில் ஒரு வெந்தய குழம்பு மாதிரி வச்சு முட்டையை அடித்து ஊற்றி புளியளவு கொடுக்கலாம். இப்போ எண்ணெயை விடுவோம். நாங்கள் இப்போ சமைக்கிற எண்ணெய் இது ஒரு 1.5-2 குள்ளாம் வரும். 2 மேசக்கரண்டி எண்ணெய் வரும். 1-1.5 கரண்டி வரும். சூடு இருக்குது. இந்த உள்ளி நசிச்சு முழுசாக இருக்குது. ஆனால் தட்டி நசிச்சு வச்சிருக்கிறேன். உள்ளியும் வெங்காயத்தையும் கையால் தட்டி ஊற்றிங்கன்னா அது அப்படியே முழு உள்ளி மாறி இருக்கும். முள்ளுக்கெல்லாம் நசிஞ்சு போய் இருக்கும். கருவேப்பிள்ளை இல்லாதபடியாக நான் போடையில்லை. நீங்கள் கருவேப்பிள்ளை போடுங்க. இது இப்போ நாங்கள் புள்ளியல் மச்சம் சாப்பிட ஆசைப்படுவோம். நாங்களுக்கு ஒரு கறியும் இல்லைன்னு சொன்னால் வெந்தய குழம்பு மாதிரி வச்சுட்டு 4 முட்டையை அடித்து ஊற்றி புளியளவு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த வெந்தயத்தை போட போகிறோம். நீங்கள் கருவேப்பிள்ளைங்களுக்கு கருவேப்பிள்ளை கிடைக்கல, வெந்தயத்தை போடுங்க. இப்போ வெந்தயத்தை போடுங்க. அது இந்த பக்கங்கள் எல்லாம் எண்ணெய் வடிஞ்சு கொண்டு பாருங்க. அது அந்த எண்ணெயை காணும். கொஞ்சம் சிவக்கட்டன் கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்தயம் சிவக்க எல்லாத்தோடையும் கலந்துங்கோ. இப்போ நல்ல வாசம் வருது. இனி எல்லாத்தோடையும் கலந்து விடுங்க. கலந்து நாங்கள் இந்த தக்காளி பழத்தை போடுவோம். கொஞ்சம் உப்பை தூவி விடுவோம். சரியாக வதங்கும். திறப்பம். தக்காளி பழம் தண்ணி ஆயிடுச்சுது. நாங்கள் பால்களை விடுவோம். 2-3 பாலை விடுவோம். நல்லா கிளாரி போட்டு இப்போ நாங்கள் வழக்கமாக ஒரு குழம்புக்கு யாழ் சமையல் தூள்னா 3 கரண்டி போடுவோம். காணும் எங்களுக்கு இந்த தூளும். அதோட இந்த கறிக்கு ஏற்ற உப்பையும் போடுவோம். நல்லா கலந்து போட்டு புளி விடணும். நாங்கள் புளியையும் மூடி போட்டு நாங்கள் அந்த புளியை கரைச்சி எடுப்போம். முதல் பால் விட்ட சட்டிக்கிட்டே கரைப்போம். எல்லாருக்கா கரைப்போம். இது ஒரு பெரிய தேசிய அளவு புளி தான் எடுத்தேன் நான். புளிக்க விட போகிறோம். இது இந்த புளி தூளும் புளி வக்கையும் அடங்கு மட்டும் ஒரு நல்லா கொதிக்கட்டும். இது கெதியாயும் காய்ச்சி பட்டணும். பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு நல்லா கொதிக்குது. இப்போ இதில் தூள் வைக்க புளி வைக்க எல்லாம் அடங்கிட்டுது. பாருங்க இப்போ நாங்கள் இந்த முதல் பாலை கொஞ்சமாக விட போகிறோம். காணும் உலகம் அதை திரும்ப ஒருக்கா மூட போகிறோம். திரும்ப ஒருக்கா அதே மாதிரி நல்லா பொங்கின பிறகு நாங்கள் முட்டையெல்லாம் அடித்து ஊற்றுவோம். நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. நல்லா பொங்க கொதிச்சுட்டு இதை நாங்கள் எங்களுக்கு இப்போ இத்தனை புள்ளியல் நிற்கிறோமோ அத்தனை புள்ளிகளுக்கு நாங்கள் இப்படி மெல்லமாக உடைச்சி போட்டு ஊற்றி விடுவோம். ஒவ்வொரு இடமாக ஊற்றுவோம். எல்லாத்தையும் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று ஊற்றுவீங்கள்ல எல்லாம் இதாண்டி போவோம், கலந்துவோம். இது கொஞ்சம் கொதிக்க மட்டும் அகப்ப வைக்காதீங்கோ. இந்த கரையில் ஊற்றுங்கோ. இப்போ நாங்கள் இங்கே அலைக்கரையில் ஊற்ற போகிறோம். நட்டு விடணும். கொஞ்சம் இடம் எடுத்து விடுவோம்.
கொஞ்ச நேரம் மட்டும் அகப்பியல் ஒன்றும் போடாதீங்க. இப்படியே மூடி விடுவோம். நாங்கள் முட்டையை போட்டதுக்கு நம்ம கலண்டி ஒன்றுமே வைக்கல. இப்படியே பாருங்க, இப்படியே கொதிக்க வச்சுருக்கிறோம். இதை திறந்து கிளற மாட்டோம், இப்படியே இறக்கி வைக்க போகிறேன். இதை இப்படியே நல்லா இருக்கா ஆட்டி போட்டு இறக்க போகிறேன். நல்லா ஆறினா பிறகு திறந்து முட்டையிலையை எடுப்போம். இப்போ சூடாக ஆறிட்டுது. நாங்கள் இப்போ திறந்து கறியலையை எடுப்போம். ஒவ்வொரு முட்டையாக எடுத்து பிள்ளைகளுக்கு போடலாம். அவையிலும் விரும்பி சாப்பிடணும். பிள்ளைகளும் எல்லாத்தையும் எடுக்காமல் மற்ற சட்டிகளே இருக்கட்டும்.